18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். வாங்க நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார், ஆளுநருடைய பதவிக்காலம் முடியக்கூடிய நிலையில் அவருக்கு மீண்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஜனாதிபதி இல்லை, ஜனாதிபதி என்ன பிரதமர். வரலாறு தெரியாத அரைவேக்காடு அனுராக் தாக்கூர் இப்படி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ரோட்ல நிக்காம உங்க வீட்ல வந்து நிப்பாங்க. ஸ்டாப்ல எதுக்கு நிக்காம வரீங்க நீங்க? செம சீனுப்பு. மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது செம்ம சீனிமா. அதாவது இந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கான விழாவில் கலந்துக்கிட்டாங்க. கலந்து முடிச்சு ஆட்டமாட்டமெல்லாம் முடிஞ்சிச்சு. வெளியில் வந்தோடனே செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஐயா, இந்த ஆளுநருடைய பதவியை நீட்டிக்க போகிறாங்களாமே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுதியே அப்படின்னு. நான் பிரதமரும் கிடையாது, ஜனாதிபதியும் கிடையாது, என்கிட்ட இந்த கேள்வியை நீங்கள் கேட்கப்படாது, நீங்கள் கேட்க வேண்டிய இடமே வேற அப்படின்னு சொன்னது சீனாகி போச்சுங்க. நம்ம நிதி உதவி பண்ணிருக்கோம், முழுவரா போயிருக்கு. நான் வந்து கேரளா முதல்வர்கிட்ட பேசினேன். அவரு சேதாரம் சொன்னாரு, நீ கணக்கெடுக்க முடியல, பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, என்ன ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் பண்ணோம், தமிழ்நாடு சர்வ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்காக 2 IAS ஆஃபீஸர் தலைமையில் குழு அனுப்பிச்சிருக்கிறோம், மருத்துவ குழு அனுப்பிச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாய் பணமும் அனுப்பிச்சிருக்கிறோம். சார், ஆளுநருடைய பதவிக்காலம் முடியக்கூடிய நிலையில் அவருக்கு மீண்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஜனாதிபதி இல்லை, ஜனாதிபதி இல்லை, பிரதமர் இல்லை. இந்த ஒலிம்பிக்கில் வாழ்வீச்சு போட்டி நடந்திருக்கு. அதில் 2 பெண்கள் சண்டை விட்டுருக்காங்க. அதில் ஒரு அம்மா தோத்துட்டாங்க. தோத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. வருங்க இங்கே இருங்க, களத்தில் நீங்கள் 2 பேரை தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் களத்தில் 3 பேர் இருந்தாங்க. நான் 7 மாசமாக கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சடக்குன்னு எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் ஆகிப்போச்சுலா. மதுரைக்கு பக்கத்தில் ஒத்த கடையில் பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்காங்க. பஸ்ஸு வந்திருக்கு. வழக்கமாக நம்ம ஆளுங்க பஸ் ஸ்டாப் விட்டு கொஞ்சம் தள்ளி தானே நிப்பாட்டுவாங்க. அதுவும் பசங்கள்லாம் நின்னா சர்ன்னு வருவாங்க. அதே மாதிரி டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு, உங்களாம் ஏற்ற முடியாரான்னு. அங்கே பஸ்ஸுக்குள்ளே இருந்த ஒரு அம்மா கொந்தளிச்சு, நீங்கள் எப்படி இப்படி நிப்பாட்டாமல் போகலாம், ஏன் அவங்கெல்லாம் பாவம் இல்லையா, உங்கள் வீட்டு பிள்ளைன்னா நீங்கள் இப்படி நிப்பாட்டாமல் போய்விடான்னு சரமாரியாக கேள்வி கேட்க அது பயங்கர சீனாயிருக்குங்க. மதுரைனா சும்மாவா? ரோட்ல நிக்காம உங்க வீட்ல வந்து நிப்பாங்க. ஸ்டாப்ல எதுக்கு நிக்காம வரீங்க நீங்க? பசங்க 100 பசங்க நிக்கிறாங்க அங்க. உங்க வீட்டு பிள்ளை இறக்கி விட்டு போவீங்களா அப்படி? உங்க வீட்டு பிள்ளை இறக்கி விட்டு வருவீங்களா இப்படி? உங்க வீட்டு பையன் என்ன வருவீங்களா இப்படி? பேசுங்க, உங்களுக்கு தான் பேச தெரியல, பேசுங்க. பசங்க ஓடி வரானுங்க, அப்படியே போயிட்டு இருக்கீங்க நீங்க. நீங்க வந்தா போதும் நினைக்கிறீங்கப்பா. உன் கூட படிக்கிற பையன் தெருவில் நிக்கிறான்ல, நீ தான் பேசணும். அதுக்கு நான் பேச முடியாது. நம்ம காசை தான் ஓடுது இந்த வண்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல நீ கண்டக்டர் கூப்பிடறானா ஒருத்தன் போனவன் தான் வரமாட்டாப்ல, நான் வரேன் அங்க. இந்த கவுண்டர் அட்டாக்கு 2 பேருக்கு இடையில பயங்கரமாக வந்திருக்கு. ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர், இன்னொருத்தர் நீர்வளத்துறை அமைச்சர். அதுவும் நீர்வளத்துறை அமைச்சர் சற்று கிண்டலும் கேலிக்கும் சொந்தக்காரன். அவர்கிட்ட போய் எதிர்கட்சி தலைவர் நீர்வளத்துறை சம்பந்தமாக ஏதோ கேள்வி கேட்க, நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் தனக்கே உரிய பாணியில் கிண்டலா பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். அவருக்கு தெரியாதல்ல, தர்பங்கா திட்டத்தை ஆரம்பித்து அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தான் அதை முழுசாக முடிச்சிருக்கோம். கடைசியில் ஒரு கொஞ்சம் ஏரிகள் இருக்கு. அது காரணம் இந்த மேலே வழி போகிறதுல தண்ணி எடுத்து போகிறதுக்கு சில பேருக்கு இடையில வேறு ப்ரைவேட்டில் அவங்க கொடுக்க மாட்டேன் போட்டு போயிருக்காங்க. அதை தவிர மற்றபடி ஏற்கனவே இதை ஆரம்பித்து இப்போ மற்ற ஏரிகளுக்கெல்லாம் தண்ணீர் போய் கொண்டிருக்குது. அவர் ஊர் பக்கம் தான் போய் பார்த்து வரலாம். அதே மாதிரி காட்பாடி நம்ம கடுஞ்சூர் தாராப்படவேரி ஏரி அந்த தனித்தீவு அந்த பூங்கா திட்டம் எப்போ சார் முடிப்பது? இது வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு, எப்போ அது ஓப்பனிங்? நான் போய் பார்க்கல, நீங்கள் தான் போய் பார்த்துக்கிறீங்க, அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்.
நம்ம மேலே தான், அதாவது நம்ம பாஜகவினுடைய ஒரு தலைவர், அதான் அனுராக் தாக்கூர் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, அவரை சமூக ரீதியாக ஏதோ சத்தம் போட்டிருக்காரு, ஏதோ பேசியிருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் பொங்கி எழுந்து, சும்மா இப்படி அறவேக்கடுத்தனமால எங்கள் தலைவரை பேசக்கூடாதே, இப்படியே பேசியிருந்தீங்கன்னா நல்லா இல்லை ஆமா அப்படின்னு சடகுடன் பொங்கி எழுந்துட்டாருங்க. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை பற்றி பேசினால், சாதி தெரியாதவர்கள்லாம் இதை பேசலாமா என்று கிண்டல் அடித்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது. வரலாறு தெரியாத அரைவேக்காடு அனுராக் தாகூர் இப்படி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன வெகு சீக்கிரம் எச் ராஜாவை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றுவார்கள். மக்களே செய்வாங்க இதை. தமிழ்நாட்டில் இருந்துட்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கையெடுத்து கும்பிட்டு எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் கேட்பாரு. அப்புறம் திமிருதனமா ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டியதில்லை என்னவாரு. இன்னொரு அதிபுத்திசாலி ஒருத்தர் இருக்காரு, 25 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தால் நாங்க கொடுத்துருப்போம். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற துரோகம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் காரைக்குடியில் ஒரு பங்கனுக்கு போயிருக்கா. அப்படி அவர் போகும்போது பின்னாடி ஒரு பாட்டை போட்டிருக்காங்க. அவர் பாட்டை கேட்ட உடனே மனுஷன் கொஞ்சம் மெர்சல் ஆகிட்டு இருக்கிறாரு. என்ன மெர்சல் ஆனார்னா, ஏயா ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வர வேற பாட்டே கிடைக்கலையா, இந்த பாட்டை போட்டு ஏயா எனக்கு ஜர்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நகைச்சுவையா சொல்லியிருக்கார். பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு வேற எந்த பாட்டும் கிடைக்கலையா, பாஷா பாட்டு தான் கிடைச்சிச்சு அப்படிங்கிற அளவுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை நீங்க போட்டிருக்கீங்க. இந்த வயது என்பது நீங்கள் முழுக்க முழுக்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். தூத்துக்குடியில ஒரு ஐயா தீக்குளிக்க முயன்றிருக்கிறார். அவரை காவல்துறையெல்லாம் பிடிச்சி எதுக்கு அந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு கோரிக்கை சம்பந்தமாக ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கேன், எனக்கு விமோச்சனமே கிடைக்கல. எங்கள் ஊரில் யூடியூப் சேனல் நடத்துகிற ஒரு தம்பி தான் ஒரு ஐடியா கொடுத்தாப்புல, இப்படி நீங்கள் அங்கே போய் மண்ணெண்ணையை ஊற்றி கொஞ்சம் சரக்கு காட்டுங்க, நான் வீடியோ எடுத்து பாப்புலர் ஆக்கி விட்டுறேன், உங்கள் கோரிக்கை நிறைவேறிடும்னு சொல்லியிருக்கா. அப்படி அதனால நான் இப்படி பண்ணுனேன்னு வெள்ளந்தியா சொல்லிட்டாப்புல. இப்போ அந்த யூடியூபரை பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க. மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த பாஸ்கர் அப்படிங்கிறவரு நிலப்பிரச்சனை தொடர்பா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துல தீக்குளிக்க முயன்றிருக்காரு. அங்க பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் உடனடியா அந்த முதியவர் மீது தண்ணீரை ஊத்தி காப்பாத்தி இருக்காங்க. விசாரணையில 30 வயதான விக்னேஸ்வரன் என்ற யூடியூபருடைய ஆலோசனைப்படிதான் தீக்குளிக்க முயன்றதா முதியவர் அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. அதாவது தீக்குளிக்கிற மாதிரி நீங்க நடிச்சீங்கன்னா அதை வீடியோ எடுத்து யூடியூப் பக்கத்துல போட்டு அதை வைரலாக்கி உங்களுக்கு நியாயம் கிடைக்க வைக்கிறேன்னு முதியவரை மூளைச்சலவை செஞ்சிருக்காரு விக்னேஸ்வரன். முதியவர் தற்கொலைக்கு முயன்றதை தன்னுடைய செல்போன்ல விக்னேஸ்வரன் வீடியோவும் எடுத்திருக்காரு. இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்ச காவலர்கள் யூடியூபர் விக்னேஸ்வரனை கைது செஞ்சிருக்காங்க. அடுத்த உஷாரான விஷயம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கோபம் யார் மேலேயாவது இருக்கும், அதை எல்லார் மேலேயும் காட்டிடுவாங்க. அதில் சில பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. மதுரையில் இப்படித்தான் கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் பிறண்ட ஒரு தம்பி. அந்த தம்பிக்கு பெண்கள் மேலே என்ன கோபமோ தெரியல, போகிற வர பெண்களெல்லாம் டப்புன்னு நிற்க வச்சு பட்டுன்னு அடிச்சு போடுறாப்பிலையா. இப்படி தான் ஒரு அம்மாவை கடைக்கு வந்த நேரத்தில் சுற்றி வர அந்த அம்மா ஏப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டவுடனே டமாரை அடிச்சு விட்டாப்புல. பாவம் அந்த அம்மா அடி தாங்க மாட்டாமல் வலி தாங்க மாட்டாமல் அழுதுருக்கு. அந்த பையன் ஓடியே விட்டாப்புல. அதனால் இந்த மாதிரி ஆள்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா எங்கேயாவது பக்கத்தில் ஒரு அரசு சார்பில் இருக்கக்கூடிய காப்பகங்களில் அவங்கள சேர்த்து விட்டுருங்க, அது நல்லா இருக்கும். சரியா? நான் தான் சொன்னோம்லா,
திருப்பி திருப்பி இதே விஷயம்தான். இப்போ உழைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாகி போச்சு போல் இருக்கு. அதனால எவர்கிட்டயாவது இருந்தால் பிடிங்கிட்டு போயிடலான்ற மனநிலைக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. புதுச்சேரியில் இப்படிச்சா பைக்கில் 2 பேர் சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படியே வந்த நேரத்தில் சடக்குன்னு செயினை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு பெண்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, கவரிங் செயினாக போடுங்க தயவு செஞ்சு. தங்க செயினும் வேணாம், அது வாட்டுக்கு இழுத்துட்டு போக. கழுத்தில் புண்ணாகிறது மட்டும் இல்லாமல் செயினும் போயிடும். கவரிங்னாங்கள போனா போதுன்னு விட்டுலாம்ல. என்ன மக்களே, பார்த்த எல்லா விஷயமே உங்களுக்கு பழிச்சுன்னு மைண்டுக்குள்ளே நின்றுருக்கு. ஏன்னா நாம் கொடுத்த விஷயம் அப்படி இல்லை. சரி, அடுத்து இது மாதிரி நிறைய விஷயத்தோட அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். கடைசியாக வழக்கம் போல் ஒன்று சொல்லணும்ல, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதில் கேடட் லெவலில் பட்டதாரி லெவலில் ஒரு 1000 போஸ்ட்டுக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெப்சைட்டுக்கு போங்க, கடன் ஃபில்லப் பண்ணுங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க, நல்லா படிங்க, பரீட்சை எழுதுங்க, பாஸ் ஆகுங்க. சரியா? அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு அப்படியே உத்தரவு வாங்கிக்கிறேன். உங்கள் நண்பன் எழில். வணக்கம். 18 தர்பார் வந்துட்டாயா